லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஜேபிஆரோட பொண்ணு இவங்க கல்யாணம் பண்ணுறாரு, நடவடிக்கை சரியில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ ஜேபிஆரோட பொண்ணோட இவங்களுக்கு கருத்து வேறுபாடு. ஏன்னா அந்த குழந்தைய அபியூஸ் பண்ண மாதிரி, கட்டுமானம் ஒழுங்காக சரியாக போனால் அது சரிஞ்சு விழுந்து 10 பேர் இறந்து போனாங்க. ரொம்ப கொடூரமானது. அந்த நேரத்தில் ஜேபிஆர் உள்ளே பிடிச்சி போட்டாங்க. A1 அக்யூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான், யார், மரி வில்சன் தான். அடுத்து ஒரு குழந்தை கடத்தல் வழக்குன்னு சொல்லி வருது. குழந்தை கடத்தல் வழக்கு. ஆமாம். இப்போ நம்ம பேசுகிற நேரம் வரைக்கும் உயிருக்கு பயந்துட்டு அவங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்க ஜேபிஆர். நீங்கள் நம்புவீங்களா? ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க சுகருக்கு, டயபெட்டிக்கு. திமுக அரசு பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்குது. இப்போ தாவேக தலைவர் விஜய்க்கு எந்த தப்பு பண்ணாலும் ஸ்டாலின் தான்ன்றார். கெரின்னு உச்சத்தை விட்டு வந்தேன். உன்னை யார் வர சொன்னா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த். வணக்கம்ண்ணா. வணக்கம் நக்கீரன். தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போ ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. நாளை மாலையோட பிரச்சாரங்கள்லாம் ஓயா இருக்குது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை அதனுடைய ஒரு சின்ன வெர்ஷனாக இருக்கும். சென்னையை வச்சு தான் தமிழகம் இருக்குங்கிற மாதிரி ஒரு வாதம் போயிட்டுருக்கு. இன்னொன்று, சென்னைக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நகருங்கிறது பெரிய போட்டிக்குரிய ஒரு களமாக மாறி இருக்குது. அதில் சிட்டிங் எம்எல்ஏ எபினேசர் இருக்கார், அதிமுக சார்பாக ராஜேஷ் இருக்கார், தாவேக சார்பாக மரிய வில்சன் இருக்கார். இதில் மரிய வில்சன் முன்னிலை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மரிய வில்சனுடைய பின்னணிகள் குறித்த வீடியோக்களும் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு வீடு புந்து தாக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வெளியாகுது. இதனுடைய முதல்ல இந்த வீடியோலாம் உண்மைன்னா அதனுடைய பின்னணி என்னென்ன முதல்ல சொல்லணும்னா, யார் இந்த மரிய வில்சன்? இப்போ அவர் பிரச்சாரத்தில் முன்வைக்கிற முதல் இதுவே பார்த்தீங்கன்னா ஜேபிஆரோட மருமகன். அவர் வந்து கல்வி சேவை செஞ்சார், கல்வி இது பண்ணார். அவர் என்னென்ன பண்ணாருன்றது வேறு. அவர் சாப்டர் வந்து அவர் நிறையா பண்ணியிருக்கார். சரிங்களா? அவர் எப்படி வந்தாருன்றது வேறு. ஆனால் அவர் நிறைய அவங்க மக்களுக்கு பண்ணியிருக்கார். ஆனால் அந்த பிராண்டை வச்சு இவர் ஜேபிஆரோட மருமகன்றது. ஆக்சுவலாக அவர் வந்து பாண்டிச்சேரி. யார்? மரி வில்சன். வந்து மரி வில்சனோட அண்ணன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் மரி கிளார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மரிய வில்சன். இவங்க வந்து ட்வின்ஸ், ரெட்டையர்களாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கட்டத்தில் ஜேபிஆரோட உறவினர் தான் இவங்க. அந்த மூலயமா வந்து அவங்களோட ஜேபிஆரோட பொண்ணு 4 பேர் மொத்தம். அதில் பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு ட்வின்ஸ் வராங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தங்க, ரெண்டாவது வந்து மரியசியில் ஜேபிஆரோட பொண்ணு இவங்க கல்யாணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2010 இவரோட நடவடிக்கை சரியில்லை. ஏன்னா ஒரு சில கல்லூரியோட நிர்வாகம்லாம் இவங்க கிட்ட தராங்க, பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ 4 பெண் ஜேபிஆரோட 4 பொண்ணுக்கும் உங்களோட மருமகன்கிட்ட ஒரு கல்லூரியோட பொறுப்பு கொடுக்குறாங்க. அதில் இவருக்கும் ஒரு சில பொறுப்புகள் வரப்போ இவர் வந்து கொஞ்சம் ஒரு சில தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இவ ஜேபிஆரோட பொண்ணோட இவங்களுக்கு கருத்து வேறுபாடு. ஏன்னா அந்த குழந்தைய அபியூஸ் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்களை ரொம்ப இது பண்ண மாதிரியும் வந்துட்டு வந்ததுனால அது அவங்க குடும்ப விஷயம், அதுவும் நம்ம போவேன்னா. அப்போ 2010 வந்து இவங்க விவாகரத்து வாங்குறாங்க. அதுக்கு வந்து இவர் போயிட்டு இது இல்லைன்னா நான் இதை நம்பி தான் இருக்கேன், பெருசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜேபிஆர் காலில் போய் விழுறாரு. அந்த நேரத்தில் இவங்க ஒரு செட்டில்மெண்ட்டாக, அதாவது எப்பயுமே பொண்ணுக்கு தான் வந்து பையன் செட்டில்மெண்ட் தருவாங்க நம்ம இதில் இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் கலாச்சாரம் அதுதான். ஆனால் முதல் முறையாக இவங்க பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கிட்டேருந்து இவர் வாங்கியிருக்கார். ஏன்னா மேற்கொண்டு இவர் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. என்ன செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் சுங்காச்சத்திரம், அங்கே குன்னம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் அப்போ வந்து சென்ட் ஆண்டனி சிபிஎஸ்சி ஸ்கூல், இது 2 வந்து இவங்களுக்கு ஜேபிஆர் கொடுக்குறாரு. எப்படி தராருன்னா இவரோட கண்ட்ரோலில் தான் வைக்கிறாங்க. கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து ஜேபிஆர் ரெமிபாய் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த ட்ரஸ்ட்டில் 4 பேர். அதை பார்த்தீங்கன்னா இந்த ரெமிபாய்ன்ற ஜேபிஆரோட ஒய்ஃப். ஃபஸ்ட்டு வந்து ஜேபிஆர், ரெண்டாவது ரெமிபாய், அதுக்கப்புறம் 3வது மரி வில்சன். மரி வில்சனோட அண்ணன் வந்து மரி கிளார்ட். அவர் 4 பேரையும் இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்குறப்ப என்னென்னா, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவரை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். என்னென்னா இந்த கரூர் சம்பவத்தில் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இவர் வந்து நான் இது பண்ணிடுறேன், நான் கல்வியை கொடுக்குறேன், அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு உதவித்தொகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு கொடுத்தாருன்னு தெரியல, வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அது தெரியும். அதே போல் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு பாடுபட்டேன்னு சொல்கிறார். இப்போ இந்த கல்லூரி இருக்கு இல்லையா, இவர்கிட்ட இந்த கல்லூரி கொடுத்த பின்னாடி இந்த கல்லூரியில்
ஒரு சம்பவம் 2013 வந்து ஒரு 24 மணி நேரத்தில் அந்த சைனாவில் ஒரு பில்டிங் கட்டினாங்க, ஒரு கின்னஸ் சாதனை. அந்த மாதிரி 24 மணி நேரத்தில் நான் ஒரு ஆர்ச் கட்ட போகிறது, பேர் பிரம்மாண்ட ஆர்ச் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி, அது சரியாக இது பண்ணாமல் கட்டுமானம் ஒழுங்காக சரியாக பண்ணால் அது சரிஞ்சு விழுந்து 10 பேர் இறந்து போனாங்க. ரொம்ப கொடூரமானது. அந்த நேரத்தில் ஜேபிஆர் உள்ளே பிடிச்சி போட்டாங்க. அப்போ வந்து எங்கே இருக்காருன்னே தெரியாது யாருக்கும். ஜேபிஆர் வந்து ஜெயலலிதா பீரியடு. ஏன் அந்த அம்மாவுக்கு அப்போ கோவம் தெரியல, அந்தளவுக்கு கோவம். ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஆனால் இவர் வந்து கிடையாதுன்னா இப்போ போர்டில் இருக்கார், ஆனால் இதில் இல்லைன்னு அவர் அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வர்றார். அது அப்புறம் இந்த கேஸில் அவர் வந்துடுறார். அதுக்கப்புறம் இந்த வழக்கில் வந்து இவர் A1 அக்யூஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான், யார், மரி வில்சன் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இறந்து போகிறார் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த கேஸ் அப்படியே தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இந்த கேஸில் அந்த 10 பேருக்கு நிவாரணம் வந்து இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. கவர்மெண்ட் வந்து கோர்ட்டில் ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க, அது தரல. அப்போ வந்து இவங்க ஜாமீன் வாங்குறதுக்காக ஒரு 57 லட்ச ரூபா கட்டுறாங்க. அந்த 57 லட்சமும் வேணும்னு சொல்லி இவங்க போகிறாங்க. அப்போது ஹைகோர்ட்டு என்ன பண்ணிட்டு ஒரு எச்சரிக்கை விடுது, பாதிக்கப்பட்ட எதுவுமே நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணல, இது எப்படி வந்து கேட்பீங்க, 1 கோடி ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. இது ஒரு தரப்பில் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா ஒரு 16 கோடி ரூபா முறைகேடாக வந்து லோன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற இப்போ ஜேபிஆர் இருந்த பின்னாடி அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க சுயநிலைவில் வயது மூப்புக்காரமாக அவங்க அது நடமாட்டம் இல்லாமல் இருக்காங்க. இப்போ இவரோட அண்ணன் மட்டும்தான் இப்போ இந்த இதில் இருக்கிறது. அப்போது இந்த காலேஜோட நிர்வாகத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை கழட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாங்க, வேறு இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக லோன் வாங்குறாங்க. சம்மந்தமே இல்லை. இப்போ ஜேபிஆரோட காலேஜை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லி தான் தெரியணும் இல்லை. அவங்க என்னென்ன வாங்குவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, ஒரு அவங்களோட கல்லூரியோட ஃபீஸ் எவ்வளோ, ஸ்கூலோட ஃபீஸ் எவ்வளோ, எல்லாமே தெரியும். அந்தளவு எல்லாமே லாபகரமாக போகிறது. ஆனால் இவங்க லாபம் ஒரு கடன் வாங்குறது, மற்றது அந்த மாதிரி வாங்குறது. அடுத்து இன்கம் டேக்ஸு கட்டலை, பல வருடமாக அவங்க கட்டாமல் இருக்காங்க. சரிங்களா, அது ஒரு இது இருக்குது. இது போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 16 கோடி ரூபா கடன் கட்டலன்னு திவால் வந்து இதுவாகிட்டு நோட்டீஸ் வருது. அப்போ வந்து இவரோட அண்ணன் அந்த இதில் இருக்கார் இல்லையா, கல்லூரி நிர்வாகத்தில், இவரும் அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிறதுனால அவருக்கு தனியாக சொத்து இருக்குது. அவர் சம்பாரிச்சது, அவர் வந்து லண்டனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கிற அவருக்கு வந்து அவரோட இதுவும் போயிட்டு சொல்லி கேட்குறப்ப இவங்களுக்குள்ள வாக்குவாதம். அப்போ நீ வெளியே போர்டை விட்டு வெளியே போன்றார். அப்போ இவர் தெரிஞ்சுட்டார் ஒரு கட்டத்தில் நம்மளை வந்து வெளியே அனுப்புறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் வாங்குகிறேன், அதாவது உள்ளவே அந்த கிளாஸ் கப்பு செய்கிறோம், பேப்பர் பிளேட் செய்கிறோம், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு லோன் வாங்குறாங்க. இதோட இதுவும் அப்படியே இருக்குது. அதெல்லாம் அந்த வாங்கி அந்த மிஷினை விற்றுறாங்க. அதெல்லாம் முறைகேடு, அதுக்கான வழக்குகள் அப்படியே இருக்குது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டர் வந்து நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்குகிறோம். இப்போ வந்து அங்கே ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னா, அந்த ஹாஸ்டலில் வந்து நம்ம காய்கறி வாங்குவோம், இல்லை அரிசி வாங்குவோம், இந்த மாதிரி இது வாங்குவோம். அதே போல் ஸ்டேஷ்னரி வாங்குவோம். இதுக்கெல்லாம் ஒரு பையர் வைப்பாங்க, அவங்ககிட்ட வாங்குவாங்க. வாங்கிட்டு அவங்க பணம் தரேன்னா அது தர்றது கிடையாது. அதுக்கான வழக்கு இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் நம்ம சும்மா வாய்வாக்காக சொல்லிட்டு போல, இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது. இந்த வழக்குகள்லாம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்த பேங்க் லோன் எடுத்தவங்க பேங்க்கை சீல் வைக்க வராங்க. அப்போ பார்த்தோம்னா அந்த பேங்க் முறைகேடாக தான் அந்த இடத்த வந்து இது பண்ணி, அதாவது அந்த காலேஜுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஹாஸ்டல், ஜானகி அம்மாள் பெண்கள் விடுதின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் இது பண்ணுவோம். அந்த பெண்களை உள்ளே இருந்த அந்த மாணவிகள்லாம் வெளியே அனுப்பி இது பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி இது பண்ணாலும் நைட் டைமு வேண்டாங்க, மறுநாள் பார்த்துக்கலான்றப்போ அதுக்குள்ளே சரி அவங்களும் வந்தவங்க எல்லாம் மாணவிகளாக இருக்காங்க, என்ன வேறு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ ஒன்று பண்ணி அவங்களையும் ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இவர் மேலே இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தா இவர் ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு அடித்தடி இவர் ஒருத்தர் தாக்குறார் கட்டையை வச்சு, அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் இப்போ வெளியேறுது, நம்ம பார்த்துருப்போம். அது என்னடான்னு பார்த்தா அவர் சம்மந்தப்பட்டு வேறு யாரும் கிடையாது. இவர் போய் அடிக்கிறது அவரோட அண்ணன் மரி கிளாட்டியும் அவங்க அண்ணியும் அடிக்கிறார். என்னென்னா, ஒழுங்காக நீங்கள் இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இதுலேருந்து வெளியே போங்க அப்படின்றாங்க. நாங்களும் உழைச்சிருக்கோம், இதில் எங்களோட இதுவும் இருக்குது, நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லலாம், ஜேபிஆர் எங்களுக்கும் உறவினர் தான், இது நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு அது வாங்கணும், செட்டில்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தாங்க, அவர் சொன்னபடி தானே இருக்கணும். இப்போ அந்த அம்மா இருக்காங்க, ரெமி பாய் இருக்காங்க, மற்ற நாங்கள் இருக்க நீர் நம்ம நிர்வகிக்கலாம், அதை விட்டு ஏன் ஒரு நஷ்டத்தில் கொண்டு போனோம், லாப நோக்கில் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் இது ஏன் இப்படி பண்ணணும், இது ஏன் இந்த மாதிரி முறைகேடு பண்ணுற, ஜேபிஆரோட பேருக்கு எடுக்கிறீங்க. ஏன்னா ஜேபிஆர் இருந்தப்போ இலவச கல்வியெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கட் பண்ணிட்டார் இவர், ஏன் தரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இவர் இது பண்ணியிருக்கார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேர்மையாக இருப்பேன், ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மேடையில் பிரச்சாரம் மட்டும் பண்ணுறாரு. விஜய் கட்சியில் நிறைய பேர் பண்ணுறாங்க. பெண்களுக்குன்னு சொல்லுவாங்க, பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பூந்தமல்லி தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியும். இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது, அங்கங்கே நடந்துச்சு. அது அப்புறம் இவரோட விஷயம் வந்து அடுத்து ஒரு குழந்தை கடத்தல் வழக்குன்னு சொல்லி வருது. என்னென்னா, அவரோட அண்ணன்
குழந்தை கடத்தல் வழக்கலாம். அண்ணன் மரி கிளாட் இருக்காரு, அவருக்கு வந்து 2004 திருமணம் ஆகுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லை. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, 2015 வந்து இந்த அரசு மூலயமா வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கோர்ட் இது மூலயமா நம்ம குழந்தைய வந்து தத்தெடுக்கலாம். அதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ், அந்த குழந்தைக்கு இவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் குழந்தை வந்து இது மாதிரி ஏதோ ஒரு குழந்தைய கண்டெடுக்கிறாங்களோ அந்த மாதிரி வரப்போ அது வந்து இவங்களுக்கு அந்த வரிசை இதுபடி உங்களுக்கு தருவாங்க, சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு தத்தெடுக்காக கேட்குறாங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. இது சைடு ஓடுது, இந்த பிரச்சனைகள் ஒரு சைடு ஓடுது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2019 இவங்களுக்கு யாருக்கு, இந்த மரி கிளாட்டுக்கும் அவங்க மனைவிக்கும் ஒரு ரெட்டை குழந்தை பிறந்துடுது 2019. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2021 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இது இருக்குது, உங்களுக்கு எப்படி எடுத்து வளர்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு தகவல் வருது. வந்த உடனே இவங்க போய் கோர்ட்டில் இது பண்ணி இந்த குழந்தை கோர்ட்டு மூலிமா தான் தத்தெடுக்க முடியும். அப்போ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் லீகலாக முடித்து அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு குழந்தை நாங்கள் அப்ளை பண்ணுறப்போ எங்களுக்கு வேணும்னு கேட்டப்போ எங்களுக்கு குழந்தை இல்லை, பல வருஷமாக 2004 திருமணம் ஆச்சு, அதுக்கு முன்னே இல்லை, அதனால தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் இப்போ எங்களுக்கு கிடச்சிடுச்சு, ஆனால் எங்களுக்கு பிறந்துச்சு 2 குழந்தை. ஆனாலும் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் நல்லா செட்டில், ஏன்னா காலேஜ் அது இல்லாமல் அவங்க பாண்டிச்சேரியில் காலேஜ்லாம் நடத்துகிறாங்க, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடத்துகிறப்போ எங்களுக்கு அதுக்கான வருமானம் இருக்குது, இந்த குழந்தைய நாங்கள் என் குழந்தைய நான் வச்சு நாங்கள் வளர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு தான் அவங்க உத்தரவாதம் கொடுத்துட்டு அவங்க குழந்தை எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்க. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் குழந்தை இல்லை கொஞ்சம் வளருது, அந்த குழந்தை இது பண்ணுறப்போ 2024 போல் இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் அதிகரிக்குது. அந்த நேரத்தில் இவர் குழந்தைய கடத்தி கொண்டு போயிடுறாரு. இவங்க எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் தாவேக்கா ஆட்கள் மணிமங்கலம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த லிமிட்டில் அவங்க இருக்கிறப்ப தான் பிரச்சனை நடக்குது. அங்கே போனாக்கா அங்கே ஒரு 50-100 பேர் அந்த மணிமங்கலம் ஸ்டேஷனில் தாவேக்காக்காரங்க வந்துடுது. வந்தபடி ஏன்னா அவங்க குழந்தை இவங்களோட குழந்தை இல்லையா, சட்ட ரீதியாக பார்த்தா இவங்களோட குழந்தை. ஆனால் இவர் வந்து எடுத்து கொண்டு போய் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இவர் கொண்டு போய் வச்சுட்டு அந்த குழந்தை இவர் ஏன் எடுத்து கடத்திட்டு போகிறாரு, அவர் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மேலே இது பண்ணுறேன் நான் பார்த்து. சரி, அவரும் தம்பி வாழ்க்கை தான் பிரிஞ்சு போச்சு, அவங்க ஏன்னா அந்த அம்மா வேறு திருமணம் பண்ணிட்டாங்க, அதனால இவர் தனியாக தானே இருக்காரு அப்படின்னு தான் ஒரு இது கொடுக்க. ஆனால் இந்த குழந்தைய வச்சு மிரட்டி இந்த மீதி அந்த காலேஜ் விட்டு இவங்க வெளியே வந்துன்றதுக்காக ஒரு சில பிரச்சனைகளை பண்ணுறாரு. அதே போல் ஒரு சில பாஸ்கர்னு ஒரு அட்வொகேட் வச்சு ஒரு பொய் வழக்கு போடுறாங்க, அது நிலுவையில் இருக்குது. யார் இவங்க மேலே, சொந்த அண்ணன் மேலேயே அது மாதிரி போடுறாங்க. இந்த விஷயம் வரப்போ இவர் இந்த நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இடியில் பிரச்சனை இருக்குது, அடுத்து இந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, இவங்க அண்ணன் சும்மா இல்லை, இந்த மாதிரி இங்கே காலேஜில் நடக்கிற பிரச்சனைகள், ஊழல், அது சம்மந்தமாக எல்லாமே வந்து எங்கெங்கே லெட்டர் அனுப்பணுமோ சம்மந்தப்பட்ட துறைக்கு அவங்க அனுப்புகிறாங்க. இதனால கொதிப்பு விழிஞ்சு வந்து என் லைஃபும் போச்சு, நீ இது மாதிரி பண்ணுறேடான்னு சொல்லிட்டு அடிக்கிறது தான் அந்த வீடியோ. ஒரு கட்டையை கொண்டு வந்து அடிக்கிறது, அதில் அவங்க அப்பாவும் இருப்பார், அவரும் தாவேக்கா கட்சியில் இருக்கார். ஆமாம், இவர் எப்படி வந்து தாவேக்காவில் வராருன்னா, இவர் வந்து பாண்டிச்சேரி படித்ததில்ல. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா தேர்தல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா படித்தது தமிழ்நாட்டில் கொடுத்துருப்பார். அது போய் முழுக்க அது விசாரித்தா தெரிய வரும் இன்னும், ஏன்னா அது இன்னும் ஃபுல்லாக அவரை பற்றி விசாரிக்கல. அந்த மாதிரி போகிறப்போ இவர் வந்து அங்கே படிக்கிறப்போ அவருக்கு புசியானந்த் பழக்கமாயிட்டு, அதுக்கப்புறம் ஜேபிஆரோட கான்டாக்ட்ன்றோடனே இவங்க ஒரு இது தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை இது பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் அந்த இது போட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி போட்ட இவரோட கல்லூரி, அதாவது இவர் நிர்வாகம் பண்ணுற கல்லூரியில் தான் அதுவாச்சு. மற்றபடி சட்டப்படி பார்த்தா இவர் ஜேபிஆர் கல்லூரிக்கு இவருக்குமே சம்மந்தம் கிடையாது. இப்போ இந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க. இவங்க போய் மீட்கலாம் போனால் இவங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது, உயிருக்கு பயந்து இன்னைய வரைக்கும் இப்போ நம்ம பேசுகிற நேரம் வரைக்கும் உயிருக்கு பயந்துட்டு அவங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கான என்னென்ன ஆதாரங்கள் கோர்ட்டு ஆட்கோர் மனு போட்டு அதுக்கே இன்னும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. கோர்ட்டில் ஆட்கோர் மனு தாக்கல் பண்ணால் ஒரு ஆளை கொண்டு நிறுத்தணும், பேர்பட்டாலாக இருந்தாலும் சரி அதை நிறுத்தணும். அது இன்னுமே வந்து அவங்க செயல்பட்டு இந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் சட்டத்துக்கு ரொம்ப அவங்க வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணுறாரு. இவர் தான் வந்து இங்கே வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சு இவர் தான் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுது. குற்றப்பின்னணி இல்லாதவங்கள தான் நாங்கள் வேட்பாளராக போடுறோம் அப்படின்லாம் விஜய் கட்சியில் சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா பெரிய ஒரு சீட்டே போடலாம் பாருக்கு இவரோட குற்றப்பின்னணி பற்றி. இது மட்டும் கிடையாது, இதே பார்த்தீங்கன்னா ஜேபிஆரோட ரெண்டாவது பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மரியஷீலா. எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, ஒரு 2013 அந்த டைமில் நமக்கு நக்கீரன் ஒரு கால் வந்துச்சு. அப்போ அந்த அம்மா வந்து எனக்கு அடைச்சி வச்சுருக்காங்க, இது மாதிரி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் வந்தது. நக்கீரன் வந்த காலில் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறப்போ அப்போ பேசுகிறதா மரியசீனா. என்னடான்னு பார்த்தா அவங்கள அடைச்சி வச்சு துன்புறுத்திருக்காங்க. இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்க ஜேபிஆர், எத்தனை கல்வி நிறுவனங்கள், வேறு என்னென்னமோ நிறுவனங்கள்லாம் வச்சுருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் இருக்குது, ஜேபிஆர் சிமெண்ட் இருக்குது, ஜேபிஆர் வாட்டர் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நிறுவனம் இருக்கிற ஒரு அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஜேபிஆரோட ரெண்டாவது பொண்ணு. நீங்கள் நம்புவீங்களா, ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, சுகருக்கு, டயபெட்டிக்கு, அந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க.
உண்மையாக பார்க்க போனால் அவங்க தான் வந்து இந்த குடும்பத்து முக்கிய வாரிசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார்னு இருப்பாங்க ஒருத்தர், அவங்களோட ஷீலாவோட மகன். அவர் தான் இந்த இதெல்லாம் நிர்வகிக்கணும். அவரெல்லாம் எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி போயிட்டு அவர் பாட்டு ஒரு தொழிலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயம் அது ஒரு இதெல்லாம் வந்து வெளியே வரல. இது அதே போல் பார்த்தீங்கன்னா ஜேபிஆரோட அந்த 3வது பொண்ணு சொல்கிறோம் இல்லைங்களா, மரியசீனா, இவங்க வந்து குளச்சல், இவங்களும் ஒரு தாவைக்கால ரொம்ப ஈடுபாடோடு இருந்தாங்க, சீட்டு கிடைக்குன்னு பார்த்தாங்க. அவங்க வந்து 2016 ஜெயலலிதா சசிகலா மூலயமா போயிட்டு குளச்சல் தொகுதியில் சீட்டு வாங்க ட்ரை பண்ணாங்க. ஏன் குளச்சல்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்புறம் அப்போ எடுபடல, அந்த வேலைக்கு ஆகலை. ஏன்னா ஜெயலலிதா அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு தெரியும், அவங்க உளவுத்துறை எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா. அதில் அவங்க பேர் என்னென்ன ரிமார்க் வருதுன்றதுனால அவங்க இது பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா 2021 எடப்பாடி மூலயமா போகிறாங்க. ஏன்னா செல்லூர் ராஜு மூலயமா ஜெயக்குமார் மூலயமா போகிறாங்க, ராயபுரம் ஜெயக்குமார்ல அவர் மூலிமா போகிறாங்க. அப்பவும் அவரும் எடப்பாடியும் அது மறுத்திருக்கார். சரிங்களா. அதனால இப்போ தாவைக்காவில் சேர்ந்து கொஞ்சம் ஈடுபாடோடு போனாங்க. நடுவில் ஒரு பிரச்சனை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பல 100 கோடி சொத்து சோழிங்கநல்லூரில் வந்து அரசோட நிலம் வந்து மீட்டாங்க. அந்த விஷயத்துலையும் இவங்க இருக்காங்க. சரிங்களா. இது போல் பல விஷயத்தில் அந்த மரியசீனா இருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன், இவங்க தாவைக்காவில் வந்து குளச்சல் தொகுதியை இன்னும் ரொம்ப முக்கியமாக கேட்க காரணம் என்னென்னா, அது ஒரு பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு துறைமுகம். அதாவது தமிழ்நாட்டிலே வந்து தனியாருக்குன்னு ஒரு துறைமுகத்தை உருவாக்குனது இப்போ ஜேபிஆர் காலத்தில் எம்ஜிஆர் மூலிமா அவர் வந்து வாங்குறார். ஏன்னா அவர் மீனவ சமுதாயன்றனால அங்கே இருக்க மீனவர் ஃபஸ்ட்டு ஒரு மண்டபம் கட்டுறாரு, அதுக்கப்புறம் சர்ச்சு கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. அப்புறம் அதை டெவலப் பண்ணி அந்த துறைமுகமாக பண்ணி அங்கே வந்து ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த லீஸோடு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லீஸில் இருக்குது அந்த இது 30 வருஷம். இதை எப்படியாச்சும் வந்து அதானிக்கு வந்து வித்துடணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறாங்க. இவங்களுக்கு அந்த இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இவங்க போலியாக பத்திரங்கள்லாம் உருவாக்கி அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கும் வந்து அந்த ஷீலா அம்மா வந்து வழக்கு போடுறாங்க. அப்போ அந்த பிரச்சனை வந்து அந்த அம்மாவை கொடுமைப்படுத்துகிறாங்க. யாரும் ஜேபிஆரோட 2வது பொண்ணு. சரிங்களா. அந்த குளச்சல் தொகுதியில் இருக்கிற அந்த துறைமுகத்தை எப்படியாச்சும் வித்துடணும், அதானிக்கு விட்டுறணும் அப்படின்னு தான் இவங்களை விட்டுட்டு பணமாக மாற்றிடணும் இவங்களோட இது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஜேபிஆர் வந்து ஒரு சொத்தை ஒரு இதில் வைக்க மாட்டார், 4 பேருக்கு ஷேரில் தான் வைப்பார், ட்ரஸ்ட்டில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த குளச்சல் தொகுதி தரல விஜய். இது போல் ஒரு வேட்பாளரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவேக்கால இந்த மாதிரி பக்கா பின்னணியில் ரொம்ப மோசமாக இருக்காங்க. இப்போ இந்த ஒரு தொகுதிக்கு இது உதாரணம். தமிழகம் முழுக்க எப்படி இருக்குது, தாவேக்கா அடுத்து வரக்கூடும் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசப்படுதில்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அது காலத்தில் சூப்பர் எடுத்துக்காட்டு சொல்கிற பிருத்திவி. சரிங்களா. அதாவது இந்த கட்சியில் பேசுகிறோம், அதாவது எடுத்ததுமே எல்லாருமே நாங்கள் வானத்தில் வரப்பே நம்ம எல்லா நாலேஜோடு வரல. அதாவது ஒரு கட்சிக்கு வரன்றப்போ ஒரு வேட்பாளருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியணும். நம்ம திருத்தணி வேட்பாளர் இருக்கார் ஒருத்தர் சத்யகுமார்னு, பார்க்க அம்பேத்கர் வேடமாக இருப்பார், திடீர்னு சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒரு கோமாளித்தனம் பண்ணிகிட்டு இருப்பார். சரி அது பண்ணட்டும், நீங்கள் யார் வேணால் எலெக்ஷன் நிற்கலாம், நெல்லுங்க. சரிங்களா. ஆனால் தமிழ்நாட்டில் 2034 தொகுதின்னு சொன்னவர் அவர் தான். சரிங்களா. அது போல் அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா, உலகத்துக்கே அம்பேத்கர் பற்றி தெரியும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு வெக்கக்கேடான விஷயம் தான் நான் சொல்லுவேன். இவர் சொல்கிறாரு அவரோட கட்சி தலைவரால் தான் வந்து அம்பேத்கர் பிரபலமானார்னு. எங்கே போயிடுச்சு அது சொல்லுங்க. இவர் என்ன படித்தார், இவர் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன்றாரு, அது மாதிரி நடந்துக்கிறாரா சொல்லுங்கள், நீ சொல்லுங்கள். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, புக்கு வந்து அங்கேருந்து வெளியிடுற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார், ஒரு வெளிப்படையாக ஒரு மீட்டிங்கில் ஒரு வேட்பாளர் பேசுகிறார், எந்த ஒரு சுத்தமாக ஒரு நாலேஜ் இல்லை. இவர் விளம்பரப்படுத்தின்னு போகிறாரு, டீ கடையில் போகிற 4 பேர் தான் இருக்காங்க, இந்த சைடு போகிறாரு. இன்னும் அந்த தொகுதி முழுக்க அதாவது எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சரிங்களா. இன்னும் 1 நாள் 2 நாள் தான் இருக்குது, முடிஞ்சு போகுது. நீங்கள் வந்து பிரச்சாரம் இன்னும் தொகுதி சைடு நிறையா தொகுதி சைடு போய் ஓட்டு கூட கேட்கல இவர், ஏன்னா தனியாக சுற்றின்னு இருக்காரு. இவர் சும்மா வேடம் போட்டுன்னு இது பண்ணுறது. இதில் ஒரு மாசு என்னென்னா இவங்க தாவேக்காரங்க பெரும்பாலும் இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க, நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்கள், எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி தரல, இது பண்ணலன்னு சொல்கிறாங்க. அனுமதி வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கு வராங்க பாருங்கள், திமுகவோ அதிமுகவோ இந்த மாதிரி. இப்போ ஏற்கனவே நார்த் மெட்ராஸில் அப்படி தான் ஒருத்தவங்க திட்டு வாங்கிட்டு போனாங்க, போய் அந்த இடத்துல போய் இன்னொருத்தவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணுறது நாகரிகமா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணியில் ஹரி அதிமுக வேட்பாளர் அவர் வரார், பிரச்சார வாகனத்தில் வந்துட்டு இருக்காங்க, வாக்கு சேகரித்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க நிறைய ஒரு கேங்கோட அப்படியே ஒரு நிறைய வண்டிகளோட மேலத்தாளத்தோடு வராங்க, ஒரு வாக்கு சேகரிச்சுட்டு வராங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சிங்கிளாக கொண்டு போய் இந்த இவர் பிரச்சார வாகனம் அந்த எல்இடி டிஜிட்டல் இது இருக்கும் இல்லையா, ஆட்டோவோட கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. அதில் இவர் விஜய் பேசுறது இது பேசுறது ஓடிட்டே இருக்குது. இது ஓடிட்டே இருக்க போய் வந்து நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. நாகரிகமாக அவங்க வந்து பாருங்கள், அரசியல் நாகரிகம்னு அதுதான், நிறுத்துங்க, ஆஃப் பண்ணுங்க, நாங்கள் போன அப்படின்னா நீங்கள் போட்டுங்க அப்படின்றாங்க. கேட்கல, பாட்டுக்கு ஓட்டி இவர் ஒருத்தர் அவங்க டிரைவர் பானிபூரி சாப்பிட போயிருக்காரு.
சொல்லி பார்ப்போம். சும்மா இருப்பாங்களா? கீழே இருக்கும். நீங்களே எப்படின்னா இவங்க பல வருஷமாக இவங்க வந்து ஆட்சி நடத்தியிருக்காங்க, ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன வந்து வண்டியை தட்டியிருக்காங்க. தட்டினதில் அந்த எல்இடி லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு. உடையிலே இதில் பாருங்கள், நாகரிகமாக தட்டியிருக்காங்க. இல்லை லைனை பிடுங்கி விட்டாங்களான்னு தெரியல, ஆஃப் ஆயிடுச்சு. உடனே வந்து அடிச்சாங்க, உடச்சிட்டாங்கட்டு அங்கே ஒரு சீனை போட்டு உடனே கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறாரு இவர். ஏங்க விசாரிச்சு கம்ப்ளைண்ட் போடணும், எந்த விஷயம்னாலும் உடனே போட்டுருவாங்களா? இப்போ போய் நிற்கிறீங்க நீங்கள் கூட உடனே போட்டுருவாங்களா? சம்மந்தப்பட்ட போய் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க, அவங்க 4 பேர் யார் பண்ணாங்க வான்னு சொல்லி பிடிச்சா அவங்க விசாரிப்பாங்க. உடனே போடல போலீஸ், உடனே ப்ரெஸ் மீட் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், உடச்சிட்டாங்க. அவர் போய் அந்த வண்டியை பார்த்தாரான்னு தெரியல. போலீஸ்னா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எது பண்ணுறாங்க, கூப்பிட்டு டிரைவர் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்ததை சொல்கிறாரு. இதுக்கு நீங்கள் உங்களை தான் நாங்கள் கம்ப்ளைண்ட்டில் உள்ளே வைக்கணும், 2 தரப்பில் நாங்கள் வழக்கு போகிறோன்னா அவரு தான் பயந்துட்டேன் டிரைவர். இல்லை சார் நான் அது மாதிரி இல்லை சார்னா பார்த்தாக்க லைன் போட்டால் டிஜிட்டல் திருப்பி அது வந்து டிஸ்பிளே வேலை செய்யுது. இதுக்கு போய் வழக்கு பதிவு செய்வாங்களா? இவர் அதுக்கு ஐயோ எங்கள் வெற்றி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அவர் சொல்கிற 2034 தொகுதியை வந்து தோக்க வச்சுருவாங்க போல இருக்குது. 2030 திரும்பி சொல்கிறப்போ இதுவாக தான் இருக்குது. 234 தொகுதியை 2034 தொகுதி சொல்கிறாருல, அவர் அதை தான் சொல்கிறார். நாங்கள் எல்லா தொகுதியும் ஜெயிக்கிறோம், எங்களோட வெற்றியை பறிக்கிறதுக்காக தான் இவங்க மற்றவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறார். இப்போ நீங்கள் வேட்பாளர்கள் பற்றி சொல்கிறீங்க, தாவேக்கா தலைவரே அதானே சொல்கிறாரு, திமுக அரசு பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்குது, அதுதான் அவருடைய பிரதான பிரச்சாரமாகவே இருக்குது இந்த தேர்தலில். இது நல்ல வேடிக்கையான ஒரு விஷயம் தான். இவர் திருப்பி சொல்கிறார். அதாவது சந்திரமுகி படத்தில் எந்த தப்பு பண்ணால் ஜோதியா சொல்லுவாங்களே, எங்கே அந்த தவறு எல்லாத்துக்கு காரணம் துர்கா தான். இப்போ தாவேகா தலைவர் விஜய்க்கு எந்த தப்பு பண்ணாலும் ஸ்டாலின் தான்ன்றார். அது மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு அனுமதி தராங்க, நிறைய இடத்துல இவங்க வந்து அனுமதியை வாங்கிட்டு ரத்து பண்ணுறாங்க. அதாவது தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையம் வந்து டேக் ஓவர் பண்ண பின்னாடி என்னைக்கு வந்து மார்ச் 15 டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அதிலிருந்து உங்களுக்கு தேர்தல் தேதி அறிவித்து வேட்புமனு தாக்கல், வேட்புமனு பரிசீலனை எல்லாம் வருது. சரிங்களா? பிரச்சாரங்களே ஆரம்பிச்சிடுறாங்க. தேர்தல் கூட்டணி அமைதியாக இல்லையோ ஒரு சில இடத்துல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க, மாநாடு போடுறாங்க. ஃபஸ்ட்டு மாநாடு பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் பிஜேபி அதிமுக கூட்டணி போட்டாங்க. அடுத்து திமுக வந்து திருச்சியில் நடத்தாங்க. அந்த போல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இவர் இந்த இன்னைக்கு வந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 நாளில் விஜய் பிரச்சாரம்னு கிடையாது, விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தது 11 நாள் தான். அது நைட்டில் கிடையாது, அது பகலில் தான். இந்த விமர்சனம் அது கூட திமுக ஆகிறனால தான் நைட்டு வரலன்னு சொல்லுவார். சரிங்களா? எது எடுத்தாலும் திமுகன்வார். சரிங்களா? மார்ச் 29 வந்து வேட்பாளர் அறிவிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் 30ஆம் தேதி பெரம்பூர் வராரு. மார்ச் 2ஆம் தேதி திருச்சி, அதுக்கப்புறம் வந்து மார்ச் 4ஆம் தேதி பாண்டிச்சேரி, ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு வராரு, 4ஆம் தேதி பாண்டிச்சேரி வராரு, அதுக்கப்புறம் ஏப்ரல் 8ஆம் தேதி திருநெல்வேலி போகிறாரு, ஏப்ரல் 10ஆம் தேதி காரைக்குடி, அப்புறம் ஏப்ரல் 12ஆம் தேதி கன்னியாகுமரின்ட்டு இவர் வெளியே வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 திருப்பூர், திருப்பி 15 சென்னை, திருப்பி 16 வந்து தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு வராரு. அடுத்து ஒரு நாள் கோலம் போடுறாரு, அடுத்து திருப்பி திருச்சின்னு போடுறாரு. மொத்தமே இவர் வெளியே வந்து 11 நாள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் வந்து பேசியிருக்காரு. ஏதோ அது எவ்வளோ நேரம் பேச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அரை மணி நேரத்துக்கு மேலே பேச முடியாது, பேசவும் தெரியாது. அதுலேயும் பாதி வந்து எல்லா கெரியரையும் நான் விட்டு வந்தேன், கெரியரின் உச்சத்தை விட்டு வந்தேன். உன்னை யார்ப்பா வர சொன்னால் யாரும் இல்லையா, சரி விட்டு வரீங்க, அதே அத்தனை முறை சொல்லுவீங்க, ரிப்பீட்டாக அதே சொல்லிகிட்டே இருக்கீங்க. அங்கே என்ன செய்யணுமோ அதை செய்யலை. ஒரு வேட்பாளரை கூட சரியான வேட்பாளர் நிறுத்தலை, ஆனால் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. வந்து கோலம் போடுறாரு. அதான் என்ன சொல்கிறது, 6 நாள் பேசுகிறாரு, 2 நாள் ரோட் ஷோ போகிறாரு, மீதி ஒரு 2 நாள் பேசுகிறார். நிறைய வேட்பாளர்கள் இவரால் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இறங்கிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொம்மையை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த சைடு பேனர் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் டூப்பு போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறார். இவருக்கு பர்மிஷன் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா தருமபுரியில் 3 முறை ரத்து பண்ணுறாரு, அப்புறம் கடலூரில் 3 முறை ரத்து பண்ணுறாரு. இன்னும் 1.5 நாள் தான் பிரச்சாரமே இருக்குது சொல்லப்போனால். இதுக்கு இவர் எப்போ வந்து பிரச்சாரம் பண்ணி இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இவங்க வேட்பாளர் எப்படி ஃபுல்லாக தொகுதி ஃபுல்லாக போலையே, அது மேலே இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஒரு தொகுதி ஒரு முழுமையாக பார்த்து முடிக்கல. மற்ற எல்லா தலைவர்களும் ஸ்டாலின் உட்பட, எடப்பாடி உட்பட, இது சீமான் உட்பட எல்லாருமே வந்து எல்லா ஒரு தொகுதியும் பார்த்துடுறாங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க. இவர் இன்னும் வரல, வீட்டிலேருந்து எழுந்து வரல. எலெக்ஷன் அன்றைக்கி ஓட்டு போடவாச்சும் வருவாரான்னு தெரில. ஆமாம், எது கேட்டாலும் எல்லாம் தடுக்கிறது திமுக, இது தடுக்கிறது திமுக. திருப்பியும் அதே தான் சொல்லணும். சந்திரமுகி மாநில எது செஞ்சாலும் துர்கான்ற மாதிரி இங்கே விஜய்க்கு எது நடந்தாலும் அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னா ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது. ரொம்ப நன்றிண்ணே. பல முக்கியமான தகவல்கள், வெளிவராத தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.